படிப்பு தேவை, அதோடு உழைப்பும் தேவை. முன்னேற படிப்பு தேவை, அதோடு உழைப்பு தேவை. முன்னேற படிப்பு தேவை. உண்மை தெரியும், உலகம் தெரியும் படிப்பாலே. உண்மை தெரியும், உலகம் தெரியும் படிப்பாலே. நம் உடலும் வளரும், தொழிலும் வளரும் உழைப்பாலே. எதற்கும் படிப்பு தேவை, அதோடு உழைப்பு தேவை. முன்னேற படிப்பு தேவை. பாடுபட்டதால் உயர்ந்த நாடுகள் பல பல உண்டு. பாடுபட்டதால் உயர்ந்த நாடுகள் பல பல உண்டு. மனப்பக்குவம் கொண்டு மக்கள் முன்னேற காரணம் 2. அதுதான் படிப்பு தேவை, அதோட உழைப்பு தேவை. முன்னேற படிப்பு தேவை. வீரத் தலைவன் நெப்போலியனும் வீடு கட்டும் தொழிலாளி. ஒரு வீடு கட்டும் தொழிலாளி. வீரத் தலைவன் நெப்போலியனும் வீடு கட்டும் தொழிலாளி. ஒரு வீடு கட்டும் தொழிலாளி. ரஷ்யா தேச தலைவன் மார்ஷல் ஸ்டாலின் செருப்பு தைக்கும் தொழிலாளி. செருப்பு தைக்கும் தொழிலாளி. விஞ்ஞான மேதை ஜிடி நாயுடு காடு ஓட்டும் தொழிலாளி. விஞ்ஞான மேதை ஜிடி நாயுடு காடு ஓட்டும் தொழிலாளி. விண்ணொளி கதிர் விவரம் கண்ட கர்த்தீரி ராமன் தொழிலாளி. எதற்கும் படிப்பு தேவை, அதோடு உழைப்பு தேவை. முன்னேற படிப்பு தேவை. ஜனத்தொகை மிகுந்த நாளும் பசித்துயர் மலிந்த நாளும். ஜனத்தொகை மிகுந்த நாளும் பசித்துயர் மலிந்த நாளும். பணத்தொகை மிகுந்தோ மேலும் பணம் சேர்க்க முயல்வதாலும். உழைத்தால் தான் பற்றாக்குறையை ஒழிக்க முடியும். ஒழிக்க முடியும். மக்கள் ஓய்ந்திருந்தால் நாட்டின் நிலைமை மோசமாக முடியும். எதற்கும் படிப்பு தேவை, அதோட உழைப்பு தேவை. முன்னேற படிப்பு தேவை. அட்டை வந்துருச்சாட்டுங்க. எங்களுக்கு 3 பேர் போட்டா வந்துருச்சாட்டு. எப்ப பிடிக்கவே இல்லையா? அது எப்படி வந்துச்சு? Please mute yourself. Mute yourself. ஸோ உற்சாகமான காலை வணக்கம் நண்பர்களே. இன்று காஃபி வித் விஎம்எஸ் 15வது நாள். சென்னை சென்று நேற்று வந்ததால நேற்று வெடிகாலம் 4-5 மணிக்கு தான் வர முடிஞ்சுது. ஸோ இருந்தாலும் நான் ரெடியா இருந்தேன். பட் இருந்தாலும் நம்ம எம்டிஆர்டி குழுவை சேர்ந்த ஒரு 14-15 பேர் கூட வந்ததால அவங்களுக்கு போதுமான அளவுக்கு ஓய்வு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நேற்று வந்து ஒரு நாள் நான் அதை நம்ம தள்ளி போட்டு இன்னிலிருந்து திருப்பி தொடர்றோம். இது 30 நாள் ப்ரோக்ராம். இனி 15ஆம் நாள் நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஆஃப் தி ட்ராக் முடிச்சிருக்கோம். கடந்த 14 நாட்களா நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பேஸ்னா இந்த தொழில வந்து மன ரீதியாக என்னென்ன உணர்வு ரீதியாக எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அடிப்படை நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடிப்படையான விஷயங்களை வந்து நம்ம பார்த்தோம். கடந்த 2 தினங்களாக வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்குள்ள நம்ம வந்திருக்கோம். ரைட். ஸோ இப்போ கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் சொன்னது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டெக்னிக்கலா சில விஷயம் பேசும்போது அது சம்பந்தமா சில விஷயங்கள் உங்களுக்கு எழுதி காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது வந்து இன்னைக்கு காத்தால 5:30 மணிக்கு எழுந்து உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் நான். ஸோ என்ன இப்போ மார்னிங் தான் மைண்ட்ல எனக்கு வந்தது அது. ஸோ இப்போ ஆஃபீஸ் ஸ்டாஃப் இல்லாதால நம்ம கழியுது. அதுக்காக டைம் எடுத்து அதை காப்பி பண்ணி சேவ் பண்ணி இதை கொண்டு வரதுக்கு எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தேவைப்படுது. அந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுக்காக 2 நண்பர்களை எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் நம்ம பண்ண வச்சோம். ஓகே, கம்ப்ளீட் சப்ஜெக்ட். நண்பர்களே, நம்ம வந்து சஸ்பெக்ட் அப்படின்ற முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சஸ்பெக்டோட அவசியம் என்ன, அது ஏன் வந்து முதல் ஜாபா இருக்கு,
அது இருந்தா என்ன நடக்கும், அப்படி இல்லைன்னா என்ன நடக்காதுன்றதை பத்தி பார்த்தோம். சஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா இட்ஸ் ரா மெட்டீரியல். போதுமான ரா மெட்டீரியல் இருந்தால் தான் அது தரமா இருக்கா இல்லையான்னு பிரிச்சு பார்த்து நம்ம ஃபினிஷ் ப்ராடக்டை கொண்டு போக முடியும் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். அந்த அந்த ரா மெட்டீரியல் வேணும், எப்படி அதை உருவாக்கணும் அப்படின்றத பத்தி செகண்ட் டே பார்த்தோம். இன்னைக்கு தேர்ட் டே, இன்னைக்கு இன்னையோட சஸ்பெக்ட் முடிக்க போறோம். பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ ஆம் டேக்கிங் 3 days. இன்னைக்கு சஸ்பெக்டை எப்படி பழகிறது, எப்படி ரெக்கார்ட் பண்றது அப்படின்றத நம்ம ப்ராக்டிக்கலா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ சில விஷயங்கள் திருப்பி ஞாபகப்படுத்துறோம் உங்களுக்கு. ஆரம்பத்தில் நம்ம பேசுனது சஸ்பெக்டிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் கீப்பிங் அண்ட் ஃபாலோ அப் இன் சஸ்பெக்ட் தான் இருக்கு. ரெக்கார்ட் கீப்பிங் அண்ட் ஃபாலோ அப் இன் சஸ்பெக்ட். சஸ்பெக்டை எப்படி உருவாக்குறதுன்னு பார்த்தோம், அது எப்படி சேவ் பண்ணணும், அது எப்படி ஃபாலோ பண்ணணும், அது எப்படி பழக்கமா மாத்தணும் அப்படின்றது இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா ஒரு நிறைய நேரத்துல என்னன்னா சஸ்பெக்ட் வந்து மனதில் தோணக்கூடிய விஷயங்கள், இன்சிடென்ட் நம்ம அப்படின்னு பார்த்தோம். ஸோ நிறைய நிகழ்வுகள் நம்மளை சுத்தி இருக்குன்னு பார்த்தோம். அதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணல, அலோகேட் பண்ணல, ஃபாலோ பண்ணல அப்படின்னா அது வேஸ்டா போயிடும். ஒரு சஸ்பெக்ட் உங்க மைண்ட்ல வருதுன்னா வித்தின் வந்து மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்கு மேல அதுக்கு மைண்ட் 24 ஹவர்ஸ் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ள வந்தாலும் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ள போயிடுது. ஏன்னா அடுத்து புது விஷயங்கள் வந்துட்டே இருக்கு, பாக்குறோம். அப்போ ஒரு ஒரு சஸ்பெக்ட் வருது அப்படின்னா டக்குன்னு அதை ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து நம்ம சேவ் பண்ணிடணும். ஏன்னா ஒவ்வொரு சஸ்பெக்டும் வாழ்நாள் முழுக்க நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு ரா மெட்டீரியல். சின்ன உதாரணம் இப்படி சொன்னா புரியும். ஸ்கிராப் உங்களுக்கு தெரியும். ஸ்கிராப்ன்றது நம்மளுடைய வந்து இரும்போ எடுத்துக்கலாம், இரும்பு ஸ்கிராப் எடுத்துக்கலாம். ஸ்கிராப்ன்றது பொதுவான வார்த்தை. இரும்பு வந்து உருக்கி பல விஷயங்கள் உருவாக்குறதுக்கு முன்னாடி ஸ்கிராப்பா தான் இருக்காது. நிலத்திலிருந்து வெட்டி எடுப்பாங்க அல்லது பழைய இரும்புகளை வந்து உருக்கி சின்ன சின்னதா பண்ணி வச்சிருப்பாங்க. என்னோட யார்ட்ல வந்து ஸ்கிராப் கொட்டி கிடக்குது அப்படின்னா எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அது அழியாது. ஏன்னா அது இரும்பு, அது துகள்களா இருக்கும், சின்ன சின்ன பொருட்களா இருக்கும் இல்லையா? அதுதான் வடிவமைச்சு நம்ம எந்த கோணத்துல வேணுமோ அந்த கோணத்துல கொண்டு வரும். அப்போ என்னோட யார்ட்ல, என்னோட ஸ்டாக் யார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லோடு கணக்குல வந்து நான் வந்து இந்த ஸ்கிராப், அயன் ஸ்கிராப்பை வந்து நான் போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா அது 100 வருஷம் கழிச்சு 3வது தலைமுறையை எடுத்து அதை பயன்படுத்த முடியாது, அது அழியாது. The same way suspect. When you started to record the suspect and follow the suspect, உங்களுக்கும் உங்க அடுத்த தலைமுறைக்குமே அதை பயன்படுத்த முடியும். ஏன்னா இட்ஸ் ரா மெட்டீரியல். ஒரு நபருக்கு நான் ஏன் இன்சூரன்ஸ் கொடுக்கூடாது என்ற சந்தேகம் மனசுல வரதை நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கிற வரையிலும் அது உங்ககிட்ட தேவை. இன்சூரன்ஸ் கொடுத்தா அவர் கஸ்டமர் ஆகுறாரு, கிளைண்ட் ஆகுறாரு, அப்ப வாழ்நாள் முழுக்க கூட இருப்பார். அப்போ ஒரு விஷயம் புரியுது, இந்த ரெக்கார்ட் காப்பி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எத்தனையோ நிகழ்வுகள், எத்தனையோ இன்சிடென்ட் வந்து போகுது, ஆனா நம்ம ரெக்கார்ட் பண்ணாதால, அது எப்படி பண்ணும் தெரியாதால, அது உரிய முறையில் நம்ம ஃபாலோ பண்ணாதால கிடைத்த அற்புதமான வாய்ப்புகள் இல்லையா? இன்சிடென்ட் பேஸ்ட் சஸ்பெக்ட் பத்தி நம்ம பார்த்தோம், நிகழ்வுகளை பத்தி பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் நான் சொன்ன குறைஞ்சபட்சம் 25 விஷயம் உங்க முன்னாடி நடக்குது. டேட்டா சொல்லுது. கோ டு கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு மனிதன் தன் வாழ்நாள்ல தினசரி வாழ்க்கையில எத்தனை விஷயங்களை குறைஞ்சபட்சம் கேள்விப்படுறான் அப்படின்னு போது, அதாவது உபயோகமான, ஆச்சரியம் தரக்கூடிய, பயனுள்ள கூடிய எவ்வளவு விஷயத்தை அவன் கேள்விப்படுறான் போது 25 விஷயத்தை கேள்விப்படுறான். அந்த 25 விஷயமே நம்மளை பொறுத்தவரை சஸ்பெக்ட் தான். ஏன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ நிகழ்வு இருக்கு, ஏதோ ஆள் இருக்காங்க, ஒரு திறமை இருக்கு, ஒரு மனுஷால இருக்காங்க, ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? எந்த நிகழ்வு நடந்தாலும் அப்போ எல்லாமே நமக்கு வந்து அது வாய்ப்பு தான். இன்சூரன்ஸ் தொழிலை நம்ம மெகாவா இப்படி பார்க்க சிந்திக்கணும். ஏதோ எனக்கு ஒரு 10 பேர் தெரியும், 50 பேர் தெரியும், 100 பேர் தெரியும், இவங்களை வச்சுட்டு நான் பாலிசி அப்படின்றது கிடையாது. நான் ஆரம்பத்துல மீட்டிங்ல சொல்லியிருப்பேன், தொழிலை 4 செவத்துக்குள்ள இருந்து பார்க்காதீங்க, உச்சத்தில் நின்று பாருங்க அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பேன். 4 செவத்துக்குள்ள இருந்து தொழிலை பார்க்கும்போது அந்த அறைக்குள்ள என்ன இருக்கோ அதான் கண்ணுக்கு தெரியும். ஆனால் உச்சத்தில் நின்று பண்ண அந்த உலகமே கண்ணுக்கு தெரியும். பிரம்மாண்டமான வெற்றி பெற்றவர்கள் அத்தனை பேரை உச்சிலிருந்து பார்த்தவங்க. வெங்கிரெட்டி சென்னையில மீட் பண்ணிட்டு வந்தோம். 6.5 கோடி இன்கம் பத்தாது, எவ்ரி மந்த் எனக்கு ஒரு டிஓடி வேணும்ன்றாரு. இப்ப வாரத்துக்கு ஒரு எம்டிஆர்டி பண்ற அவரு எவ்ரிடே ஒரு எம்டிஆர்டி வேணும்ன்றாரு. 365 எம்டிஆர்டி ஒரு வருஷத்துல. உன்னையும் என்னையும் பல சராசரி மனிதன் தான். நம்ம பசங்க எல்லாம் கூட சேர்ந்து போட்டோ எடுத்து பேசிட்டு வந்தாங்க. ஜஸ்ட் ஆர்டினரி மேன், பட் மெகா திங்கிங், மெகா விஷன், மெகா ஆக்டிவிட்டிஸ். தொலைநோக்கு பார்வை வந்து ரொம்ப மெகாவா இருக்கும், பெரியதாக இருக்கும் போது அதற்குண்டான சிந்தனை உனக்குள்ள முனைக்கும் போது நீ அந்த விஷயத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உன்னை அறியாம செயல் வரும். நான் இமயமலையில போய் நான் வந்து மேல தொட வைக்க, இமயமலை அடிவாரத்துல இமயமலை வேடிக்கை பார்க்கற நிறைய பேர் டூரிஸ்டா போயிட்டு வந்துடுறாங்க. ஆனா கொஞ்சம் பேர் வந்து அந்த உச்சத்தை தொடணும்னு ஆசைப்படுறான். அவன் நம்புறான். அவன் டூரிஸ்ட் கிடையாது, அவன் நம்புறான். அந்த உச்சத்தை தொடக்கூடிய வல்லமை எனக்கு அவன் தான். அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, இதை நான் தொட முடியும்ன்ற அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கை தான் அவன் மனசுல வலுவாக மாறி அவனை நடக்க செய்ய வைக்குது. எத்தனையோ போராட்டம், எத்தனையோ விஷயங்கள். கரணம் தப்பினால் மரணம். இமயமலையை தொட்டவர்கள் விட இமயமலையை தொட்டதற்காக முயற்சி செய்து இறந்தவர்கள் அதிகம் தான் டேட்டா சொல்லுது. இமயமலை போய் தொட்டவன் ரொம்ப கம்மி,
ஆனா அந்த முயற்சியில இறந்தவன் அதிகம். ஆனால் இன்றும் வருஷ கணக்குல நாட்கணக்குல நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். என்ன காரணம்? அவன் நம்புறான். ஸோ கமிங் டு சப்ஜெக்ட். ஸோ சஸ்பெக்ட் அப்படின்றது ஒன்னு உருவாக்கி அந்த ரெக்கார்ட் கீப்பிங் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுக்கும் பல சந்ததிகளுக்கு உங்ககிட்ட ரா மெட்டீரியல் இருக்குன்ற அந்த அந்த ஒரு நம்பிக்கை, அந்த எண்ணம் உனக்கு வரணும். ஸோ சஸ்பெக்டிங் இஸ் அ மைண்ட் கேம், வேற ஒண்ணுமே கிடையாது. மனசில் தோன்றக்கூடிய விஷயம் தான் வந்து சஸ்பெக்ட். அதுதான் இன்சூரன்ஸ் பிசினஸா மாறி யாரோ சில வாடிக்கையாளரோட பாதுகாப்பு, குடும்ப பாதுகாப்பு சேமிப்பா மாறி எனக்கு வாழ்க்கையாக மாறி என் நிறுவனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பேக்கப்பா, ஒரு அசெட்டா, ஒரு கஸ்டமரா மாறுறாங்க. அது சாதாரண விஷயம், மிக பிரமாண்டமான விஷயம். ஆனா தோண்டுவது மைண்ட் கேம், சாதாரண மனசுல தோணுது. ஸோ வித்தவுட் மினிமம் டிசிப்ளின், குறைஞ்சபட்சம் அந்த சஸ்பெக்ட் மேல நமக்கு ஒரு தொழில் ஒழுக்கம் வளர்த்துக் கொள்ளவில்லை என்றால் நம்மளால சஸ்பெக்ட் பண்ண முடியாது. அது மைண்ட் கேம் தான், டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டு போயிடும். அது பார்வை கேம் தான், நமக்கு பார்வைக்கு வந்துட்டு போயிடும். அது சொல்லால வரக்கூடிய ஒரு இலக்கு தான், யாரோ சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை வந்து மினிமம் டிசிப்ளின் அந்த சஸ்பெக்ட் மேல இருந்தாதான் அதெல்லாம் கிரகிச்சு நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ண முடியும். ரைட்? ஸோ பை ஆக்டிவிட்டிஸ் ரெண்டு விஷயம் சஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் கொஞ்சம் அழுத்தி சொல்றேன், ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். அப்சர்வேஷன் அண்ட் ரெக்கார்டிங். உன்னை சுத்தி நடக்கூடிய நிகழ்வுகளை நீ அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வரணும், அந்த பழக்கத்துக்கு வரணும், ஹேபிட். ரைட்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ரெக்கார்டிங். அந்த சஸ்பெக்டை நீ ரெக்கார்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ற பழக்கத்துக்கு வரணும். ஓகே? ஸோ அப்போதான் நம்ம கிட்ட குட் சஸ்பெக்டிங் ஹேபிட்டே வளரும். சஸ்பெக்ட் ஏன் இல்லைன்னா அவுட் ஆஃப் சைட், வாய்ப்பு இல்லாம இல்ல. எல்லாருக்குமே ஆயிரக்கணக்கான சஸ்பெக்ட் வந்து நம்ம முன்னாடி வந்துட்டு போகுது. ஆனா அவுட் ஆஃப் சைட், நம்ம பார்வை விட்டு அந்த சஸ்பெக்ட்ன்ற பழக்கம் எண்ணம் நம்ம கிட்ட இல்லாததால வாய்ப்புகள் நம்மளை விட்டு போகுது. சஸ்பெக்ட் இல்ல, சோ ப்ராஸ்பெக்ட் இல்ல, சோ பிரசன்டேஷன் இல்ல, சோ எதுவுமே இல்லை. ஆக நண்பர்களே, இட் இஸ் அவுட் ஆஃப் சைட். அது ஏன் முடியலன்னா அவுட் ஆஃப் சைட், நம்ம எண்ணத்தை விட்டு வெளியே போற விஷயம். அப்போ அது மேல நம்ம பார்வை இருந்துச்சுன்னா ஒரு பழக்கமா மாறினால் வெற்றி என்பது உறுதி. மனதுக்குள் எப்போதுமே இருக்கும்படி சஸ்பெக்டை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அந்த ஹேபிட்டை மனசுக்குள்ள எப்ப இருக்கணுமா பார்த்துக்கணும். தினசரி அதற்காக சில ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணி அதை ஃபைல் பண்ணும், அதை ஃபாலோ பண்ணும். ரைட்டா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரெக்கார்டிங் அண்ட் ஃபாலோ அப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே ஸ்லைட்டா பார்த்தோம், கொஞ்சம் இப்போ ஆணித்தரமா கூட சொல்லியிருக்கேன். எப்படியெல்லாம் எதையெல்லாம் செய்தால் நம்ம சஸ்பெக்டை அழகா செய்ய முடியும்? கமிட் டு மெயின் கோர் ஆக்டிவிட்டிஸ். சஸ்பெக்டை வந்து நம்ம பண்றோம், மனசுல தோணுது, அதுக்கப்புறம் அது என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனசுல தோன்றதுக்கு என்ன செய்யணும் இல்லையா? ஹவு டு டூ சஸ்பெக்ட் பார்த்தோம். நிறைய கடகடன்னு உங்களுக்கு வந்து ஐடிசி சோலா இருக்கும்போது அந்த டாபிக் நான் பேசும்போது அந்த ரெக்கார்டு உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். சில முக்கியமானதான் உங்களுக்கு ரிப்பீட்டா அனுப்புறேன். கடந்த 14 நாட்கள் பேசக்கூடிய அத்தனை வீடியோ ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. இது பொக்கிஷம். இதை மட்டும் சின்ன ஒரு கேசட்டா போட்டு நான் மார்க்கெட் கொடுத்தேன்னா 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் கொடுத்து வாங்குறது தயாரா இருக்காது. 30 நாட்கள் 30 விஷயத்த இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு சின்ன தலைப்பை கொடுத்தா பீப்புள் ரெடி டு பே எனிதிங். ஐ அம் நாட் எ கமர்ஷியல் பர்சன். இது ஏன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்னா நாளைக்கு இது நம்ம என்னோட அணிய ஆளுக்கு தேவைப்படும், என் அடியோட வாரிசுகளுக்கு தேவைப்படும். இது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு சொத்து. ஓகே? ஸோ உங்களுக்கு அமைச்சிருந்த அந்த சஸ்பெக்டிங் இதை வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் அமைச்ச வீடியோ இருக்கு, கோட்டு கேளுங்கன்னா என்னென்ன மெத்தட்ல போடலான்னு கடன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஒரு 15-20 மெத்தடு நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு, டைம் இல்லை. ஸோ அதை நீங்க செஞ்ச முக்கியமா இதை செய்யலாம்னு பேசிருக்கேன், கொஞ்சம் பாருங்க. கமிங் டு பாயிண்ட். சஸ்பெக்ட்ன்றத ஹேபிட் எப்படி எனக்குள்ள கொண்டு வர்றது, சஸ்பெக்டை எப்படி ரெக்கார்ட் பண்றது, சஸ்பெக்டை எப்படி ஃபாலோ பண்றது, இதான் நீங்க மெயின் ஐட். ஓகே? ஸோ 10-15 நிமிஷத்துல ஷார்ட்டா பத்தி முடிப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சஸ்பெக்டுக்குன்னு ஒரு கோல் இருக்கணும். சஸ்பெக்டுக்குன்னு இலக்கு இருக்கணும். எதுக்கு சார் எல்லாமே இலக்குன்றது? இலக்குனா என்ன நண்பா? இலக்குனா என்ன? இலக்கு என்றாதான் திட்டம் போன்றோம், செயல் பிறக்கும், வழிகள் தேடும், திறமை வளரும். இதெல்லாம் ஒன்று திரண்டு அந்த இலக்கை அடையும். இது எனக்கு வேணும், இதை நான் செய்யணும் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட இலக்குன்றது என்ன? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் ஒரு குறிப்பிட்ட எல்லையை அடைய முயற்சி. அது நிச்சயமா நடக்கணுமா? அவசியம் இல்லை. ஆனா வாழ்க்கையோட முன்னேற்றம் எங்க அடங்கி இருக்குது? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட செயலை முடிக்க வேண்டும் அப்படின்றதுதான் இன்னைக்கு வந்து உலகமே இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா வளர்ந்துருக்கு. அப்போ சஸ்பெக்டுக்கு உனக்கு கோல் இருக்கணும். தினசரி ஒரு 5 பண்ணுவேன், தினசரி 10 பண்ணுவேன். மற்ற விஷயத்துக்கு எப்படி கோல் வைக்கிறது? இன்கமுக்கு எப்படி கோல் இருக்கு, பிசினஸ்க்கு எப்படி கோல் இருக்கு, லைஃப்ல எப்படி கோல் வச்சிருக்கு, அதே மாதிரி எவ்ரிடே சஸ்பெக்டிங் கோல் இருக்கணும். ஏன்? கோல் இருந்தாதான் திட்டம், பிளானிங் வரும், ஆக்டிவிட்டிஸ் வரும், பாத் வழிகள் எங்கன்னு தேட ஆரம்பிப்போம். நம்ம தொடர்ந்து செய்யறதால நம்ம திறமை வளரும்.
ஸோ இது எல்லாமே கூட்டி பாத்தீங்கன்னா எங்க போய் ரீச் ஆகணுமோ அழகா ரீச் ஆயிடும். அப்போ கோல்ல சஸ்பெக்டிங் கோல்ல ஒரு நாளைக்கு மினிமம் 5 சஸ்பெக்ட். நான் சொல்றது மினிமம். உங்களோட அப்சர்வேஷன் பவர் அதிகமாச்சுன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 20-30 நீ கிரியேட் பண்ண முடியும். பட் இட் ஷுட் பி ஹேவ் மினிமம் 5. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 சஸ்பெக்டை உருவாக்கலாம். தட் மீன்ஸ் வாரத்துக்கு ஒரு 50 சஸ்பெக்ட், மாசத்துக்கு 250. மாசத்துக்கு 250 எப்படி சார் முடியும்? எவ்ரிடே 5 ட்ரை. ரைட் ஃப்ரம் த மார்னிங் டு ஈவினிங் ஒரு நாளைக்கு 5 சஸ்பெக்டை நான் உருவாக்குறேன் அப்படின்ற ஒரு பிடிவாதமான ஒரு பழக்கத்துக்கு வா. கொஞ்ச நாளைக்கு முடியாதா செய்யாது, ஆனா போக போக பழகிடுவேன். ஒரு நாளைக்கு 5 சஸ்பெக்ட் பண்ண முடியும்னா வாரத்துக்கு 50 வந்துடும். காலப்போக்கில் ஒரு மாசத்துக்கு 250, ஒரு மாசத்துக்கு 250, வருஷத்துக்கு 3000 சஸ்பெக்ட், 3000 சஸ்பெக்ட். உனக்கு தேவையான 50-60 கேஸ் க்ளோசிங். இப்ப நீ ராஜா மாதிரி உன் பிசினஸ் பண்ணுவ. ஏன்னா 50 க்ளோசிங் வந்து உனக்கு இருந்தா போதும். எம்டிஆர்டி முடிக்க, சிஓடி முடிக்க, டிஓடி முடிக்க 50-75 தான் மேக்ஸிமம் நம்பர். அதுக்கு மேல போகக்கூடாது. ஆனா உன் கையில 3000 ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு. 3000 ரா மெட்டீரியல் இருந்து ஒரு 50 to 75 பீப்புளை செலக்ட் பண்ணி அப்படின்றது எவ்வளவு ஒரு சுகமான ஒரு அனுபவமா இருக்கும் பாருங்க. So the base is suspect. So first அது have a goal for suspect. Number 1. Number 2, suspect வந்து உன் பார்வையில இருக்கணும். because it's a mind game. உன் பார்வையில எப்பவுமே இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். எப்படி சார் பாத்துக்கிறது? வெரி சிம்பிள். ஆரம்பத்துல ஒரு பழக்கம் எனக்குள்ள வரணும்னா என் பார்வையில கண்ணுக்கு தெரியுற மாதிரி நான் உருவாக்கணும். குறைஞ்சது ஒரு 3 இடத்துல நீ டுடே மை சஸ்பெக்ட் வாட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்க போட்டு எழுதி ஒட்டி வை. வீட்டுல வந்து நீ தினசரி எந்த இடத்துல அதிகமான செலவு பண்ணுவியோ அந்த இடத்துல ஒட்டி வை. உன் கண்ணில் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு 5 தடவை டுடே மை சஸ்பெக்ட், டுடே மை சஸ்பெக்ட் அப்படின்னு கண்ணில் தெரியணும். கார் இருக்கா, கார்ல ஏதாவது நீ உட்கார இடத்துல ஒட்டி வை, டுடே மை சஸ்பெக்ட். செல்போன்ல ரிமைண்டர் கொடு, டுடே மை சஸ்பெக்ட். ரைட்? ஸோ அது பண்ணு. எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ் பண்ணலாம். செல்போன்ல வந்து என்னென்னமோ பண்றோம். நீ வந்து பாத்தீங்கன்னா டுடே மை சஸ்பெக்ட்டுக்கு வந்து ஒரு அலாரம் கொடுத்து வாய்ஸ் ரெக்கார்ட்ல பண்ணா அது வாய்ஸ் ரெக்கார்ட்ல பேசும். நிறைய நீங்க டெக்னாலஜி வந்துருச்சு. ஒரு அலாரம் கொடுக்கும், என்னன்னு பாத்தீங்கன்னா டுடே மை சஸ்பெக்ட் காமிக்கும். ஸோ ரிமைண்டர் கொடுவோம். ஏன்னா நீ பழகல இன்னும். திரும்ப 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 உன் மைண்டுக்கு வந்து நீ கட்டளை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உன் பார்வை போயிட்டே இருக்கும். இவ்வளவு நாள் நம்ம ஏன் சொன்னோம்? ஏன் சஸ்பெக்ட் அவசியம் பேசியிருக்கோம். அதோட அவசியத்தை உணர்ந்துட்டு பண்ணி உனக்கு தேவை ரிமைண்டர். ஏன்னா நீ பழகல. பழகிறதுக்கு உனக்கு தொடர்ந்து ஒரு ரிமைண்டர் வேணும். ரைட்? உனக்கு ஆபீஸ் இருக்கு, ஸ்டாஃப் இருக்குன்னா ஆபீஸ்ல விட்டு ஒரு ஸ்டாஃப் கிட்ட எக்ஸ்க்ளூசிவா நீ சஸ்பெக்ட் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட் அவங்களுக்கு உருவாக்கு. அப்படிதான் உங்கள்கிட்ட கேட்பாங்க, சார் இன்னைக்கு 5 சஸ்பெக்ட் எங்க சார், இன்னைக்கு 10 சஸ்பெக்ட். உங்க வீட்டுல உங்க குழந்தையோ அல்லது உங்க வீட்டுல இருக்கிற ஒரு உறுப்பினரோ உங்க ஆபீஸோட பார்ட்னரா, அட்மின் பார்ட்னரா நீங்க வச்சிருக்கீங்கன்னா அவங்க கிட்ட அந்த பொறுப்பு கொடுங்க. எவ்ரிடே ஈவினிங்மா என்கிட்ட இருந்து ஒரு 5 சஸ்பெக்ட் வாங்கி நோட் புக்ல எழுதுற பழக்கத்தை நீ வா. ரிமைண்டர். குறைஞ்சது ஒரு 2-3 இடத்துல இந்த சஸ்பெக்ட வந்து நம்ம போஸ்டராவோ ஒரு ஆடியோ வாய்ஸ்லயோ அல்லது யாரோ கேள்வி கேட்கிற மாதிரியோ நம்ம கண்ணில் படுற மாதிரி நம்ம வைக்கணும். ஒரு 1 இயருக்கு அப்படி இருக்கணும். 1 இயருக்கு ரொம்ப முக்கியம். காரணம் இட்ஸ் அ மைண்ட் கேம். நம்ம பார்வை விட்டு வெளியே போறதால நம்மளை சுத்தி நடக்கிற நிகழ்வுகள், இன்சிடென்ட் எதுவுமே தெரியாம போகுது. இப்ப என் பார்வையில இருக்குதுன்னு வச்சுக்க, எங்க திரும்பினாலும் டுடே சஸ்பெக்ட் இருந்தா என்ன நடக்கும்? ஒன்னு அறியாம அதை பார்க்கும்போது நீ சிந்திக்க ஆரம்பிப்ப. அதை பார்க்கும்போது சிந்திக்க ஆரம்பிப்ப. அந்த பழக்கம் வந்துடும். காலப்போக்கு ஒரு 1 month 2 monthsக்கு அப்புறம் நீங்க வர நண்பா கொட்டி கிடக்கும் சஸ்பெக்ட் உனக்கு. பிகாஸ் நிகழ்வுகள் தானே சஸ்பெக்ட் நம்ம கன்வெர்ட் பண்றோம். ரைட்? இங்க ஐ வில் ஷோ யூ தட் போஸ்டர், ஹவு தட் போஸ்டர் ஷுட் பி. ரைட்? இதுதான் இப்ப மார்னிங் கொஞ்சம் நான் 10 minutes டைம் எடுத்துக்கிட்டேன். இது சின்ன ஒரு மாடல் நான் கையில எழுதியிருக்கேன். ரைட்? ஸோ கையில எழுதின ஒரு விஷயம். அது ஒரு சின்ன மாடல் இங்க கொடுத்துருக்கோம். இது மாதிரி இப்ப நானே இப்ப காத்தால வந்து ஒரு 6 o'clock எழுதிய கையில எழுதுறது. தினசரி முக்கிய செயலில் கவனம் செலுத்துவேன். சும்மா எனக்கு நான் ஒரு கட்டளை கொடுத்துக்கிறேன். தினசரி முக்கிய செயலில் கவனம் செலுத்துவேன். டுடே மை சஸ்பெக்ட்ஸ். இன்றைய நாள் என் சஸ்பெக்ட். இது பாருங்க, சின்ன ஒரு கட்டை போட்டு எழுதி ஒரு ஒயிட் பேப்பர்ல இப்போ சும்மா எனக்கு 5 நிமிஷம் வேலை நடந்தது, அவ்வளவுதான். இதை வந்து ஒரு 2 இடத்துல 3 இடத்துல ஒட்டிக்கிறேன். இப்ப என் கண்ணில் படும்ல இது. இந்த கண்ணில் படும் போது இந்த 3 நாட்கள் நம்ம விவாதித்தது ஞாபகம் வரும் இல்லையா? இது மேல ஒரு அக்கறை வரும் இல்லையா? இதை செய்யணுன்ற எண்ணம் வரும் இல்லையா? அப்ப சுத்தி எங்கடா இருக்கு நம்ம தேட ஆரம்பிப்போம் இல்ல? தப்பா செய்வோம். பட் போக போக சரியா செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி நீங்க டைப் பண்ணியோ டிசைன் பண்ணியோ கலர்ஃபுல்லா இன்னும் அழகா ஒன்று கலை அம்சமா பண்ணோம்னா ஒரு இந்த விஷயத்த வந்து நீங்க வந்து ஒரு கடையில கொடுத்தீங்கன்னா அழகா டைப் பண்ணி ஒரு பார்டர் பண்ணி அழகா பொம்மை எல்லாம் போட்டு கையில அழகா கொடுக்குறான். ஒட்டி வை.
right? This is the way you have to do it. This is the way you have to do it. Coming the point. Okay, coming? Right. அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 3 இடங்களில் நீங்கள் உங்களோட சஸ்பெக்ட நீங்க கேள்வி கேட்கிற மாதிரி வச்சுக்கிறது நல்லது. ஓகே, சோ கிரி, ஐ அம் ஆடிபிள்? என்னோட வீடியோ தெரியுதா? வீடியோ தெரியல சார். சஸ்பெக்ட் மட்டும் முடிச்சிட்டீங்க சார். அதுக்கு அப்புறம் ஸ்கிரீன் வெளிய வந்து இல்ல, நான் அது வெளிய வந்துட்டேன். இப்போ என்னோட வீடியோ தெரியுது இல்ல? எஸ் எஸ் தெரியும் சார். உங்களுக்கு தெரியும். ரைட், அதான் எனக்கு ரைட். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பார்த்தது ஹேவ் a goal for suspect. இரண்டாவது பார்த்தது சஸ்பெக்ட் உனக்கு நினைவு ரிமைண்டர் பண்ற மாதிரி, உனக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி. நான் ஞாபகப்படுத்த நீ செஞ்சிருவ, பேஸ்ட்ரா விட்டு ரிமைண்டர் வை, யாரோ சில கேள்வி கேட்கற மாதிரி வச்சுக்க. சோ ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், வேலை நடக்கும், பழகுற நீ. ஹவு டு கெட் a habit பத்தி பேசிட்டு இருக்கோம். மூன்றாவது, மனதிற்கும் அறிவுக்கும் வேலை கொடுங்கள். உன் மனசுக்கும் உன் மூளைக்கும் வேலை கொடு. எப்படி கொடுக்கறது? சஸ்பெக்ட் இஸ் a mind game பாட்றோம். சுற்றி நடக்கிறது கேட்பது பார்ப்பது தான் நம்மளுக்கு சஸ்பெக்டா வருதுன்றதை பார்த்தோம். ப்ளீஸ் யாருமே இங்க மியூட் பண்ணாம இருக்கக்கூடாது. யூ ஆர் டிஸ்டர்பிங் த டாக்ஸ், யூ ஆர் டிஸ்டர்பிங் அதர்ஸ். கைண்ட்லி டேக் கேர். ரைட்? சோ சுற்றி நடப்பது கேட்பது பார்ப்பது தான் நம்ம சஸ்பெக்ட் அப்படின்றோம். அப்படின்னா அத ஹேபிட்டா பழக. எப்படி பழகலாம்? 2 வகையா பழகலாம். ஒண்ணு, அதற்காக டெய்லி டைம் அலாட் பண்ணி அந்த டைம்ல சஸ்பெக்ட திங்க் பண்ணலாம். ஹேபிட்டா எனக்குள்ள கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருது? சஸ்பெக்டுக்கு எப்படி கோல் வைக்கிறியோ சஸ்பெக்டுக்கு டைம் வை. எப்படி டைம் வைக்கிறது? ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்க. இன்சூரன்ஸ் தொழில்ல உங்களுடைய ப்ராஸ்பெக்டுக்கு உனக்கு உகந்த நேரம் கிடையாது. நான் சொல்லக்கூடியதை தயவு செய்து அண்டர்லைன் பண்ணி இதை லைஃபோட பாடமா எடுத்துக்க. இன்சூரன்ஸ் தொழில் நீ வளரணும் அப்படின்னா உன்னுடைய வாய்ப்பாளரை எந்த நேரத்தில் சந்தித்தால் அவரை ஃப்ரீயா பார்க்க முடியுமோ அந்த நேரம் உன்னோட பிஸி நேரமா இருக்கணும். உன் டைமுக்கு ஏத்த மாதிரி, உன்னோட சோம்பேறித்தனத்துக்கு ஏற்ற மாதிரி, உன் குடும்பத்தோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, இல்லையா, உன்னோட வீக்னஸுக்கு ஏற்ற மாதிரி உன் நேரத்தை நீ செலக்ட் பண்ண அப்படின்னா அந்த தொழில வளரவே முடியாது. Because you are doing business in untime. You must do business in a time. What is mean by time? My prospecting time is my time. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லக்கூடிய வேத வாக்கு, ப்ராஸ்பெக்ட் ஃப்ரீயா இருந்தா நீ பிஸியா இருக்கணும். ப்ராஸ்பெக்ட் பிஸியா இருக்கிறாருன்னா நீ ஃப்ரீயா இரு. உன்னோட ப்ராஸ்பெக்ட் அவரோட தொழிலையோ அவர் குடும்பத்திலயோ ஏதோ ஒரு சூழல்ல ரொம்ப பிஸியா இருக்கிறாருன்னா நீ அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீ ஃப்ரீயா இரு அந்த டைம். உன் ப்ராஸ்பெக்ட் ஃப்ரீயா இருக்கிறாருன்னா அது எந்த நேரமோ எந்த காலமோ நீ பிஸியா இருக்கணும். இன்சூரன்ஸ் தொழிலோட தாரக மந்திரம் இது. இது தாரக மந்திரம். ஏன் இதை சொல்றேன்? நீ சஸ்பெக்டுக்கு நேரம் ஒதுக்குறேன்னா அந்த நேரத்தை பிரசன்டேஷன், ப்ரீ அப்ரோச் டைம் இல்லாத டைம்ல தான் வச்சுக்கணும். நான் பிரசன்டேஷன் சஸ்பெக்ட் டைம் ஒதுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 12:30 மணி 1 மணி ஈவினிங் 6 மணி 5 மணிக்கெல்லாம் டைம் கொடுக்கக்கூடாது. எந்த டைம்ல சஸ்பெக்ட் டைம் அலாட் பண்ணலாம்? ஒரு மனிதன் 2 முக்கியமான விஷயத்த தூங்குவதற்கு முன் நம்ம தொழில செய்யணும். இன்சூரன்ஸ் தொழில் இருக்கிற ஒரு மனிதன் தூங்குவதற்கு முன் 2 வேலை செய்யணும். ஒண்ணு, அடுத்த நாளைக்கு காத்தால எழுந்த உடனே என்னுடைய 8 மணி நேரம் 10 மணி நேரத்தை நான் எப்படி செலவு பண்ண போறேன் அப்படின்றத அவன் ரெக்கார்ட் பண்ணும். நான் எழுந்த உடனே என்ன செய்ய போறேன்னு பண்ணா அதுக்கு டைம் வேஸ்ட், கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். தூங்குறதுக்கு முன்னாடி உன்னோட கடைசி தொழில் என்ன வேலையா இருக்கணும்? உன்னோட டைரி எடுத்து நாளைக்கு மார்னிங்ல இருந்து இத்தனை மணி நான் யாரெல்லாம் சந்திக்க போறேன். பிகாஸ் இது செல்ஃப் மேடு பிசினஸ், சுய தொழில். நீ பார்த்து முடிவு பண்றது. உன் நேரம், காலம், சூழல், ஒர்க், ஹேபிட் எல்லாமே நீ பண்ணப்பட்ட தொழில்ல நீ டைரி எடுத்து ரெக்கார்ட் பண்ணி அடுத்த நாள் இதான் செய்ய போற தெளிவா இருக்கணும். அது ரிசல்ட் வருதோ இல்லையோ திட்டம் இருக்கணும். இரண்டாவது, நீ சஸ்பெக்ட பழகணும்னா அந்த அடுத்த நாள் கோல என்ன வேலை செய்யணும்ன்றதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்தது நீ செய்ய வேண்டிய முக்கியமான பணி, இன்னைக்கு மார்னிங் டு ஈவினிங் என்ன மாதிரி எல்லாம் சஸ்பெக்ட் நிகழ்ந்ததுன்னு சொல்லி திங்க் பண்ணு. தட் இஸ் சஸ்பெக்டிங் டைம். நேரத்தை அலாட் பண்ணா நீ கண்ட நேரத்தில் அலாட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு நாளையோட எண்ட் ஒர்க் உனக்கு என்னன்னா, you must plan for tomorrow. That's very important because it's a self-made business, right? And number 2, the most important thing, think about today's suspect and record it. Just think பண்றது மட்டும் இல்ல, அதை பதிவு செய்யணும். ஏன்னா பதிவு செய்யாத சஸ்பெக்ட் நீ சஸ்பெக்டை வச்சாலும் பிரயோஜனம் கிடையாது, ரைட்? அப்போ இந்த எந்த வகையில் பழகலான்றதுக்கு பாயிண்ட் நம்பர் 1 பார்த்து நான் சொல்லியிருக்கேன். சஸ்பெக்டுக்கு பண்றதுக்கு டைம் அலாட் பண்ணு. அந்த டைம்ல உட்காந்து அது எண்டு டேவா இருக்கட்டும். ஸோ காத்தால இருந்து சாயங்காலம் நடந்த நிகழ்வுகள், கேட்ட விஷயங்கள், பார்த்த விஷயங்கள் மனதில் கொண்டு வா. அன்னைக்கு சஸ்பெக்டை உருவாக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணணும். எப்பவுமே பாத்தீங்கன்னா நான் ஸ்பீக்கர், ஆஸ் அ கோச், ஆஸ் அ ட்ரெயினர் என்ன செய்வேன்னா,
திங்க் அட் இங்க்னு ஒரு பேஜ் வச்சிருப்பேன் இந்த செல்போன்ல. செல்போனை வந்து நீ புத்திசாலியா நம்ம இருந்தோம்னா இது பொழுதுபோக்கு அம்சம் இல்லாம நம்ம தொழிலுக்கு உண்டான அத்தனையும் இதுல இருக்கு. ஒரு மினி ஆபீஸ் இதை வச்சுக்கலாம். ஐ ஹாவ் ஆல்வேஸ் எ பேஜ் கால் திங்க் அண்ட் இங்க் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் கார்ல போயிட்டே இருப்பேன், டக்குன்னு ஒரு பாயிண்ட் வரும், ஒன்னு வாய்ஸ் ரெக்கார்ட்ல பேசி வச்சுக்குவேன், இல்லைன்னா டைப் பண்ணி அதில் வச்சுக்குவேன். ஒரு ஏஜென்சி அப்பாயின்மெண்ட் எனக்கு டக்கு ஞாபகம் வருது, சஸ்பெக்ட் எனக்கு சஸ்பெக்ட் அது. உடனே என்ன செய்வேன், என் ஸ்டாஃப் கூப்பிட்டு சொல்லுவேன், ஓமா இவங்க கிட்ட நான் பேசணும், இனி பேசணும், லெட்டர் போடணும் பாரு ஏஜென்சிக்காக, ரெக்கார்ட் பண்ணிடுவேன், இல்லைன்னா எனத்துல நோட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ சஸ்பெக்ட வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து நீங்க உட்கார்ந்து திங்க் பண்ணி ரெக்கார்ட் பண்றேன்னா மார்னிங் டு ஈவினிங்குள்ள எப்பெல்லாம் உன் மைண்ட்ல சஸ்பெக்டிங் வருதோ டக்குன்னு இந்த செல்போன்ல அல்லது சின்ன ஒரு நோட் புக்ல குறிப்பு எழுது, உடனே எழுதிடணும். ஏன் செல்போன்ன்றா நோட் புக் கூட உள்ள எடுத்து பண்ணணும். செல்போன் அப்படின்னா எடுத்து 2 நிமிஷம் டைப் பண்ணிடலாம். இப்போ ஒரு சர்வீஸ் பண்ணேன், இவர் பேர் மிஸ்டர் ராஜேந்திரன். ராஜேந்திரனுக்கு ஒரு சின்ன கேள்வி சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ராஜேந்திரன் இஸ் மை சஸ்பெக்ட், நோட் பண்ணு, நைட் ரெக்கார்ட் பண்ணலாம். ஏன்னா சஸ்பெக்டிங் டைம் கூட இருக்குல்ல, அப்ப ரெக்கார்ட் பண்ணலாம். டக்குன்னு ஒரு சிந்தனை, ஒரு பார்வைக்கு வருது, ஒரு என்ன வருது, இதை பேஸ் பண்ணி சஸ்பெக்ட் பண்ணலாம்ப்பா. ஒரு சின்ன பேப்பர், ஒரு பேப்பரை பாக்குற, டீ சாப்பிட்ற பேப்பரை பாக்குற, சரிட்டா 36 வயது ஒரு இளைஞர் வந்து விபத்தால் அகால மாறணும் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. எங்கன்னு பார்த்தா பொனவாப்பேட்டன் போட்டிருக்காங்க. ஓ மை காட், பொனவாப்பேட்டன் அட்ரஸ் ரிசர்ச் பண்ணி இங்க இருக்கிற 100 பேர் பார்த்து பேசணும். உடனே அந்த போட்டோ டக்குன்னு போட்டோ எடுக்கிற, செல்போன்ல காப்பி ஆயிடுது. ஏன்னா அது அட்ரஸ் போக்குவது மற்ற விஷயம் எல்லாம் போன் நம்பர் எல்லாம் இருக்கும். அதுக்காக உடனே என்ன செய்யற, உன்னோட திங்க் அண்ட் திங்க் இங்க் பேப்பர் ஓபன் பண்ற, பொனவாப்பேட்ட டெத் கிளைம் மை ப்ராஸ்பெக்ட். ஏன்னா நான் முன்னாடி சொன்னேன், டெத் நடக்கும்போது அந்த வீட்டுல நம்ம பாலிசி கேட்க முடியாது, சுத்தி 100 பேர்கிட்ட கேட்கலாம். இன்சிடென்ட் பேஸ், இன்டைரக்ட் சஸ்பெக்டிங் அதுக்கு பேரு. ரைட்? சோ இந்த மாதிரி மார்னிங் டு ஈவினிங் சஸ்பெக்ட் பண்ற பழக்கம் உனக்கு வந்துருச்சுன்னா நடக்கிற விஷயம் டக்கு ரெக்கார்ட் பண்ணிடுவேன். ஈவினிங் சஸ்பெக்டிங் ரெக்கார்டிங் டைம்ல உட்காந்து அதை சிங்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றேன். செஞ்சு பாருங்க, காத்தால இருந்து சாயங்காலம் எவ்வளவு, ஏன்னா நிறைய நம்மளை சுத்தி நடக்கிறத நான் சஸ்பெக்ட் பண்றோம். சோ ஹவு டு கெட் ஹேபிட், எந்த வழியில் பழகலாம். இரண்டாவது முக்கியமான விஷயம், எப்பவுமே மைண்ட் அலர்ட்டா வச்சுக்கணும். அதுதான் அந்த போஸ்டர் இதெல்லாம் ஒட்ட சொல்றோம். செல்போன் ரிமைண்டர், யாராவது எனக்கு கேள்வி கேட்கற மாதிரி வச்சுக்கிறது, சோ என் பார்வையில் இருக்கிற மாதிரி பார்க்க, சோ மைண்ட் அலர்ட் ஆயிடும். ஒன்ஸ் மைண்ட் அலர்ட் ஆயிடுச்சுன்னா உனக்கு சுத்தி நடக்கிற விஷயத்தை சிங்கனைஸ் பண்ணி கொடுத்துரும் அது. சோ ஹவு டு கெட் ஹேபிட் சஸ்பெக்ட் பத்தி நம்ம பார்த்திருக்கோம். ரைட்? சோ சுத்தி நடக்கிற நிகழ்வு வந்து நீ அலர்ட்டா மைண்டை வச்சுக்கிட்டீங்கன்னா அது நடக்கும், பழக்கம் வரும். ரைட்? ஹவு எ நோட் புக், ஹவு டு கிரியேட் எ நோட் புக், ஹவு டு ரெக்கார்ட் சஸ்பெக்ட், அதை பத்தி பார்ப்போம். அடுத்த 5 மினிட்ஸ் முடிக்கலாம். ஓகே? ஒரு அழகான, ஒரு தரமான ஒரு நோட் புக்கை எக்ஸ்க்ளூசிவா வந்து நீங்க சஸ்பெக்டுக்காக போடணும். அந்த நோட் புக் குவாலிட்டியா இருக்குன்னு பாத்துங்க. ஏன்னா காலத்தால் என்னைக்குமே அதை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, எனக்கு ஒருத்தர் ஒரு டைரி கொடுத்தாரு. இந்த டைரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான டைரி. இது எப்பவுமே அழியாது. இந்த டைரியில இந்த பேஜ் எப்படி இருக்கு எனக்கு பாருங்க. டைரியில நிறைய பேஜ் இருக்கு. இந்த பாருங்க, ரூல்டு போட்டிருக்கு, டேட் வைஸ் எனக்கு இருக்கு. இந்த வருஷத்துல எனக்கு யாராவது இப்படி ஒரு டைரி கொடுத்த, சின்னதா இருக்கக்கூடாது, கொஞ்சம் பெருசா இருக்கணும், இந்த மாதிரி ரூல்டு இருக்கணும். பாருங்க, இப்படி நான் வச்சுக்கணும். இதை இல்லைன்னா காசு கொடுத்து வாங்க, ஒரு 500 ரூபா 600 கொடுத்து செலவு பண்ணி வாங்கிட்டு see how I am recording, உங்களுக்கு எழுதி காமிச்சிரு. டுடே மை சஸ்பெக்ட், இது வந்து ஒன்லி சஸ்பெக்ட் நோட் புக் தான். டுடே மை சஸ்பெக்ட் 1 2 3 4 10 போட்டு வச்சுக்கன்னா 10 என்னோட கோல். முன்னாடியே போட்டு வச்சுக்கோ. அதுல எத்தனை எழுதுறேன்னு பாரு. காரணம், தோன்றதை எழுதக்கூடாது, எவ்வளவு வேணுமோ அதை எழுத பழக்கத்துக்கு வரணும். டுடே மை சஸ்பெக்ட் போட்டு 10 போட்டு வச்சுக்கிறேன். ஐ மஸ்ட் ஃபில். ஏன் கோல் 10. அது வரலையே என் மைண்டுக்கு நம்ம வந்து கொடுக்குறேன். ஏன் இன்னைக்கு 4 தான் ஆச்சு, 5 தான் ஆச்சு, 6 தான் ஆச்சு, 7 தான் ஆச்சு, எப்படி கொண்டு போறது? சோ இந்த மாதிரி ஒரு நோட் புக் போட்டு, இந்த நோட் புக்ல 10 எழுத்துல உங்க கோல் 5 போட்டு வச்சுங்க. அந்த 5 ஒரு நாளைக்கு ஃபில் பழக்கத்துக்கு வாங்க. இது சஸ்பெக்ட் நோட் புக். இதுல வேற எதுவுமே இருக்கக்கூடாது. எவ்ரிடே எழுதுற பழக்கத்துக்கு வரணும். எவ்ரிடே சஸ்பெக்ட் நோட் புக்ல வேற எதுவுமே இருக்கக்கூடாது. இட்ஸ் a டைரி வித் டேட்டோட இருக்கு. இது 2020 21 போ வாங்க. உன் தொழிலுக்காக முதலீடு செய், மூலதனம் அது. இது பெரிய பொக்கிஷம். ஒன்ஸ் இந்த ரெக்கார்டரை வச்சுட்டா வாழ்நாள் முழுக்க உங்ககிட்ட இருக்கும். ரைட்? சோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவா ஒரு டைரி வாங்கி இதுல உன் கோலவோ அவர் நம்பரா போட்டு எவ்ரிடே எழுதுற பழக்கத்துக்கு வாங்க. ஒரு நாள் எழுதலன்னா கூட அந்த இடத்த காலியா இருக்கும். மனசாட்சி கேட்கும், என்னப்பாச்சு, அடிப்படையான விஷயத்தை ஏன் இன்னைக்கு நான் செய்யல, மனசாட்சி கேட்கும். So this is the way you have to do it. Okay? So இந்த மாதிரி ஒரு விஷயம். ரைட்? இப்போ இந்த மாதிரி நோட் புக் வந்து தனியாக என்று வைத்திருக்கும் தரமான ஒரு நோட் புக்கை வந்து அதுக்காக எக்ஸ்க்ளூசிவா போடு. அத
2 வகையா பிரிக்கணும். இப்ப இந்த நோட் புக்கை நீ 2ஆ பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? 1 எவ்ரிடே அந்தந்த காலத்துல எழுதுற. ஓகே, கடைசி ஒரு பேஜ் எடுத்துக்கோ. அப்படி இல்லைன்னா இன்னொரு நோட் புக் போட்டு அதுல உன்னோட சஸ்பெக்ட நீ டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல பிரிக்கணும். இந்த நோட் புக் உள்ள எவ்ரிடே நான் சஸ்பெக்ட் மட்டும் என்ன பழக்கம் எனக்கு வரணும், அதுக்காக வச்சுக்கிட்டேன். ஐ ஹாவ் ஒன் நோட் புக். அதுல இன்னைக்கு 5 சஸ்பெக்ட். அதுல இந்த சஸ்பெக்ட் என்ன கான்செப்ட் நீ கண்டுபிடிச்ச? சில்ட்ரன்ஸ் கான்செப்டா, ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் கான்செப்டா, லயபிலிட்டி கான்செப்டா, சேவிங்ஸ் கான்செப்டா, பாசிவ் இன்கம் கான்செப்டா? சில்ட்ரன்ஸ் கான்செப்ட்னு ஒரு பேஜ் அலாட் பண்ணி ஒரு 20 ஷீட் 30 ஷீட் 50 ஷீட் விட்டுரு. சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் ஹெட்டிங் கொடுத்து ஒரு 50 ஷீட் விட்டுரு. லைபிலிட்டி கவர்னா அதுக்கு லைபிலிட்டி கவர் போட்டு ஒரு 50 ஷீட் விட்டுரு. நீ எவ்ரிடே எழுதுற சஸ்பெக்ட் என்ன கான்செப்ட் அடிப்படையில் நீ வந்து கண்டுபிடிக்கிற, எதை செய்யல சொல்றியா, அதுல கொண்டு போய் எழுது. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காரணம் இதுல சயின்டிபிக் வே ஒன்னு இருக்கு. நீ சஸ்பெக்ட் பண்ணும்போது காரண காரியத்தோட சஸ்பெக்ட் பண்ணணும். அது செய்வேன். வெறும் சும்மா பேர் மட்டும் எழுதி இவர்கிட்ட என்ன விதத்துல பேசலாம் எதுவுமே தெரியலன்னா அன்னோன் சஸ்பெக்ட் எழுதி வை. நோ கான்செப்ட். அப்ப கான்செப்ட் கிரியேட் பண்ணும். பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு கிரியேட் பண்ணும். அப்போ சில்ட்ரன்ஸ் கான்செப்ட்ல உங்ககிட்ட எவ்வளவு சஸ்பெக்ட் இருக்காங்க தெரிஞ்சிடும். எவ்ரிடே நீ இதுல சஸ்பெக்ட் ஹேபிட் எழுதுற, இதை எடுத்து பிரிச்சு கான்செப்ட் வைஸ் பிரிச்சு எழுத போற. அப்போ என்ன ஆகும்னா சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் கான்செப்ட், மேரேஜ் கான்செப்ட் எவ்வளவு பேர் இருக்காங்க, பாசிவ் இன்கம்ல எவ்வளவு பேர் வச்சிருக்க. சோ எல்லா செக்மெண்ட்லயும் கான்செப்ட் வருதா உனக்கு? இல்ல ஏதாவது ஒண்ணு மட்டும் வச்சிருக்கியா? இல்ல கான்செப்டே இல்லாம பொதுவா நீ இருக்கியா? பிளஸ் மைனஸ் வீக்னஸ் எல்லாமே காமிச்சு கொடுத்துரும். ஓகே, அண்ட் ஃபர்தர் நெக்ஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சஸ்பெக்ட் நம்ம 3ஆ பிரிக்கணும். இப்போ மார்ச் மாசம், இந்த மாசமே சஸ்பெக்ட் பண்ணி இந்த மாசமே பிரசன்ட் பண்ணி இந்த மாசம் க்ளோசிங் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இது எப்படி செய்யறது? எப்படி செய்யணும்னா ஒரு நாளைக்கு 5, 10, 15, 20 சஸ்பெக்ட் பண்றேன்னா அது 3 கேட்டகரியா பிரிக்கணும். ஹாட், வார்ம், கோல்ட். ஹாட், வார்ம், கோல்ட். எதுக்கு 3ஆ பிரிக்கிற? ஹாட் சஸ்பெக்ட்னா இமிடியேட்டா அவரை அப்ரோச் பண்ணிடணும். ஒரு அகால மரணம் நடக்குது, ஒரு ஆக்சிடென்ட் மரணமோ நேச்சுரலா நடக்குது. அதை சுத்தி இருக்க ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் பேசணும் முடிவு பண்றேன். அதை நான் 1 மாசம் 2 மாசம் கழிச்சு பண்ணக்கூடாது. அந்த ஃபீல் அவங்க மைண்ட் விட்டு போறதுக்குள்ள போய் நான் பார்த்து பேசணும். சோ இட் இஸ் ஹாட் சஸ்பெக்ட். ஹாட் சஸ்பெக்ட்னா வித்தின் 1 வீக்குள்ள நான் பார்த்து பேசி நான் கன்க்ளூஷன் வரணும். ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதை வந்து 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு பார்க்க கூடாது. அந்த குழந்தை சென்டிமெண்ட் ஃபீலிங் அந்த ஃபேமிலி இருக்கும். அப்புறம் குழந்தை பழகி போயிடும். அதுக்குள்ள அந்த சென்டிமெண்ட் ஃபீலிங் இருக்கும்போது இப்ப பார்த்து பேசணும். ஹார்ட் சஸ்பெக்ட். ஒரு திருமணம் நடந்திருக்கு, ஒரு 10 நாள் ஹனிமூன் போயிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவங்க இறங்கும் போது உடனே போய் எதிர்கால வாழ்க்கை பத்தி பேசணும். இன்சூரன்ஸ் 2 பேர் வாழ்க்கைக்கு அவ்வளவு அவசியம் பேசணும். ஹார்ட் சஸ்பெக்ட். ஓகே, சோ என்ஆர்ஐ ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு. அவர் வந்து நம்ம கிட்ட 100 நாள் இருக்க மாட்டாரு, 10 நாள் 15 நாள் தான் இருப்பாரு. நீ கேள்விப்பட்டிருக்க. உள்ள வைக்கிற இதையும் சந்திக்க வந்திருக்கு. அடிதடியோட நம்ம கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். ஓகே, கமிங் டு தி பாயிண்ட். ரைட். சோ இப்போ ஒரு என்ஆர்ஐ வந்து ஹார்ட் சஸ்பெக்ட், உடனே ஹார்ட் பண்ணணும். நீங்க தனியா ஒரு பேஜ ஓபன் பண்ணும்போது கான்செப்ட்ல எழுதும் போது அந்த கான்செப்ட் பக்கத்துலயே இது ஹார்ட்டா வார்மா கோல்டான்னு எழுதணும். ஒரு வாரத்துக்குள்ள நீ கண்டுபிடிக்கிற ஹார்ட் எல்லாமே அடுத்த வாரத்துக்குள்ள நீ பிரசன்டேஷன் பண்ணி முடிச்சிடணும். பிகாஸ் ஹார்ட் வார்ம்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் ஒரு 10 நாள் 15 நாள் டைம் அவகாசம் தேவைப்படுது. பட் இந்த மந்த் எண்டுக்குள்ள முடிச்சிடலாம். சோ சஸ்பெக்ட் ஹார்ட்டா வார்மா இருக்குது அப்படின்னா the most important things வந்து within a monthக்குள்ள நீ எல்லாத்தையும் பாக்குறன்னு அர்த்தம். கோல்ட் அப்படின்னா ஒரு பேர் எனக்கு கிடைச்சது ஒண்ணுமே கிடைக்கலப்பா, அவரை பத்தி எனக்கு ஐடியாவே இல்லப்பா, அவரை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியலப்பா. ஆல் திஸ் ஆர் கோல்டு சஸ்பெக்ட். அதுக்கு 1 மாசமோ 2 மாசமோ ஏன்னா அவரை பத்தி தெரிஞ்சு புரிஞ்சு கண்டுபிடிச்சு ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணி நீட அனலைஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் பண்ண வேண்டி இருக்கு. அது வந்து கோல்டு இமீடியட்டா பாலிசி ஆகாது. இப்போ என்ன பிரச்சனை நடக்குதுன்னா இந்த மாதிரி சஸ்பெக்ட் நீ வந்து மைண்ட்ல உருவாக்காத என்ன எல்லாரும் போய் பார்ப்பேன். அன்லக்கிலி கோல்டு சஸ்பெக்ட் கிடைச்சி நீ ஃபர்ஸ்ட் 10 பேர் அவரை போய் பார்த்தா 10 பேர் பாலிசி கிடைக்காது. பிகாஸ் எதுவுமே நீ கிரியேட் பண்ணல. அங்க ஹாட்டான ஒரு கான்செப்ட் கிடையவே கிடையாது. 20 பேர் பார்த்த ரிசல்ட்டே வருவேன். 20 பேர் நீ யாரை பார்த்த? ஹாட்டா வாமா? ஹார்ட்டானா இமீடியட்டா பாத்துக்கணும். வாமனா அட்லீஸ்ட் கொஞ்சம் டைம் கொடுத்து சரி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கணும். ரெண்டுமே இல்ல. அப்ப எவ்வளவு பேர் தப்பு நடக்குது? ஆகலே சஸ்பெக்ட் எவ்ரிடே எழுதுற பழக்கத்துக்கு வாங்க.
அத கான்செப்ட் ஆங்கிள் தனியா பிரிச்சு போடுங்க. அப்படி எழுதும் போது அது பக்கத்திலேயே ஹாட்டா, வார்மா, கோல்டான்னு பிரிச்சு வைங்க. இந்த மாசத்துல எவ்வளவு ஹாட் சஸ்பெக்ட் உனக்கு கிடைக்குதோ அவ்வளவு இந்த மாசத்துக்கு பிசினஸ் வர வாய்ப்பு இருக்கு. வார்ம் கிடைச்சா கொஞ்சம் மூவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி இந்த மாசத்துல வாங்கலாம், அடுத்த மாசத்துக்கு வாங்கலாம். கோல்டு அப்படின்னா வெயிட்டிங் டைம் இருக்கு. நீ ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணி எல்லாமே உருவாக்கி கண்டுபிடிச்சி சரியான கால அவகாசம் உனக்கு தேவைப்படும். ஏன்னா ஹார்ட் அப்படின்றது ஒரு இன்சிடென்ட் ஸ்ட்ராங்கா கிரியேட் ஆயிடுச்சு. நோ, உனக்கும் டைம் இல்ல, அவருக்கும் டைம் இல்ல. யூ மஸ்ட் ஃபீஸ். இப்ப மார்ச் மாசத்துல வந்து பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 25 கேஸ் க்ளோஸ் பண்ற மார்ச்ல. ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் மை எம்டிஆர்டி. 25 கேஸ் க்ளோஸ் பண்ணா யுவர் பிரசன்டேஷன் மஸ்ட் பி மினிமம் 100 பிரசன்டேஷன் உனக்கு வரணும்னா உங்ககிட்ட குறைஞ்சபட்சம் சஸ்பெக்ட் ஒரு 300 இருக்கணும். அந்த 300ல ஆட் சஸ்பெக்ட் 100 இருந்தா தான் பிரசன்டேஷன் கொடுக்க முடியும் இந்த மாசத்துக்குள்ள. அப்ப வடிகட்டுறது அழகா வடிகட்டுற 300 சஸ்பெக்ட் கிரியேட் பண்றது முக்கியம் கிடையாது. அதுல ஹார்ட் சஸ்பெக்ட் இருக்கா, அதுதான் இந்த மாசத்துக்கு யூஸ் ஆகும். ஓகே, சோ திஸ் இஸ் த வே நீங்க ரெக்கார்ட் கீப்பிங் கொண்டு போகணும். ரைட்? சோ அதுக்கப்புறம் வீக்லி ரிவ்யூ. வீக்லி ரிவ்யூ என்ன? எப்பா நீ சஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்க, உன் டார்கெட் ஆங்கிள் நீ கரெக்டா பண்றியா? ரைட்? இதெல்லாம் நோட் புக், இது நான் காமிச்சிருக்கேன். ஹவு டு டூ வீக்லி பாருங்க. அது காமிச்சிட்டோம் இன்னைக்கு, முடிச்சோம் இன்னைக்கு. திருப்பி வந்துட்டு இருக்கு. யா, see this. இது கொஞ்சம் பாருங்க, நான் கையில தான் எழுதியிருக்கேன். ஓகே, பாருங்க, ஒரு பேஜ் கையில நான் ஜஸ்ட் ஒரு ஸ்கேல் போட் பண்ணிருக்கேன். டேட் இன்னைக்கு தேதி 13. ஓகே, நம்பர் ஆஃப் சஸ்பெக்ட் இன்னைக்கு 10 பண்ணிருக்கேன். ஹார்ட் 2, வார்ம் 4, கோல்டு 4. பிரிச்சர் என்ன கான்செப்ட்ன்றது என் நோட்புக்ல என்ட்ரி போட்டிருப்பேன். அடுத்த நாள் 8 சஸ்பெக்ட் பண்ணேன். ஹார்ட் 3, வார்ம் 2, கோல்டு 5. 15ஆம் தேதி 11 சஸ்பெக்ட் பண்ணேன். ஹார்ட் 5, கோல்டு வார்ம் 1, கோல்டு 4. 19ஆம் தேதி வீக் எண்டு உதாரணத்துக்கு 5 சஸ்பெக்ட் பண்ணேன். ஒரே ஒரு ஹார்ட், வார்ம் 1, கோல்டு 3. வீக் எண்டு சாட்டர்டே இதை டோட்டல் பண்றேன். இந்த வாரம் 62 சஸ்பெக்ட் பண்ணிருக்கேன். குட், ஐ ரீச் மை டார்கெட் ஆன் சஸ்பெக்ட். ஏன்னா ஒரு நாளைக்கு 10 சஸ்பெக்ட் ஐடியா பண்ணேன். 6 நாள், ஒரு நாள் எனக்கு ஹாலிடே, 6 நாள் வேலை செய்யற நாள். 6 நாள் 60 சஸ்பெக்ட் பண்ணிருக்கணும். 62 சஸ்பெக்ட் பண்ணிருக்கேன். இது என்ன பியூட்டினா, 62 சஸ்பெக்ட்ல எனக்கு ஆட் சஸ்பெக்ட் வந்து 15 பேர் கையில இருக்காங்க. இம்மீடியட்டா நான் போய் பாக்குற வாய்ப்பு இருக்கு எனக்கு. இவங்க தான் என் டார்கெட் மார்க்கெட்டிங் அடுத்த இந்த வீக்ல. வார்ம் 16 இருக்கு. இதை ஹாட்டா மாத்துறதுக்கு இவங்க மேல என்னென்ன ஒர்க் பண்ணும். ரைட்? சோ ஏதாவது மெசேஜ் அனுப்பலாமா, லெட்டர் அனுப்பலாமா, அது ஜஸ்ட் ஒரு ப்ரீ அப்ரோச் போய் பார்த்து பேசி மைண்ட் என்னன்னு பார்க்கலாமா, சம்திங்ஸ். ஏன்னா அங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான நாட் எனக்கு கிடைக்கல, பட் அவர்கிட்ட வாங்குற வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன நாட் கிரியேட் பண்ற திங்க் பண்றது. கோல்டு வந்து 31 இந்த மார்ச்சுக்கு கிடையாது. இது எனக்கு ஹார்ட் ஃபர்ஸ்ட் சாய்ஸ், வார்ம் செகண்ட் சாய்ஸ். இந்த 31 இந்த மாசத்துக்கு கிடையாது. சஸ்பெக்ட் எனக்கு கையில வந்துருச்சு, ஆனா இந்த மாசத்துக்கு கிடையாது. ஏப்ரல் மேல தான் பார்க்க முடியும். பிகாஸ் ஐ ஹேவ் டு டு லாட் ஆஃப் ஒர்க் ஆன் திஸ். இப்ப பாருங்க, 62 சஸ்பெக்ட்ல பாதி சஸ்பெக்ட்டுக்கு இந்த மாசத்துக்கு சஸ்பெக்டே கிடையாது. இம்மீடியட்டா 15 கொஞ்சம் சில ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிச்சா ஒரு 30 பேர் என்கிட்ட இப்போ கிடைக்க வாய்ப்பு. அதுல ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கணும்? மண்டே திருப்பி ஆரம்பிக்கிறேன். 8 2 ஹார்ட், வார்ம் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி எவ்ரி வீக் ஒரு பேப்பர்ல நீங்க போட்டுக்கலாம், அல்லது டைப் பண்ணி வைக்கிறேன். இதை வந்து நான் உங்களுக்கு காப்பி உங்களுக்கு பிரிண்ட் போட்டு கூட ஆஃபீஸ்ல அனுப்புறேன். நீங்க வந்து டேட் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ எவ்ரிடே சஸ்பெக்ட் அப்படி எழுதுற பழக்கத்துக்கு நீங்க வரணும். ஓகே, சோ இதுல டீடைல் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஒவ்வொரு நாள் எவ்வளவு பண்ண, எவ்வளவு கிடைச்சிருக்கு, வீக்லி டார்கெட் ரீச் பண்ணா. திஸ் இஸ் த வே யூ மஸ்ட் ரிவ்யூ யுவர் சஸ்பெக்ட். அப்ப இந்த சார்ட் என்ன சொல்லுது? இந்த வாரம் டோட்டலா என்ன நடந்தது வீக்லி எண்டு தெரிஞ்சிடும். எது ஏன் வேணும், இந்த வாரம் கரெக்டா செஞ்சுனா இல்லையா, எங்க தப்பு நடந்தது, அடுத்த வாரம் அட்லீஸ்ட் நான் சரியா செய்யறேன். சோ தட் இந்த மந்த் ரீச்சிங் கரெக்டா இருக்கும். நண்பர்களே, இது ஏதோ நான் தியரிட்டிக்கலா பேச நினைக்காதீங்க. இதை செஞ்சு பாருங்க, எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா நீங்க செய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஆக உங்கள் வார சஸ்பெக்ட்கள் எப்படி என்பதை சரியா செய்யணும்னா, ஹாட் வார்ம் கோல்டுன்னு போட்டுட்டு இந்த மாதிரி பிரிச்சுக்கணும். அப்ப 3 முக்கியமான விஷயம் பேசிக்கிறோம். ரைட்? கம்மிங் டைம் அதிகமாயிடுச்சு. லெட் அஸ் க்ளோஸ். 3 முக்கியமான சஸ்பெக்ட் இன்னைக்கு க்ளோஸ் பண்றோம். சோ 3 முக்கியமான சஸ்பெக்டை எப்படி பழகிறது, எப்படி ரெக்கார்ட் பண்றது தான் பார்த்தோம். பழகுது அப்படின்னு சொல்லும் போது நம்ம கண்ணில் இருக்கிற மாதிரி பாத்துக்க, காதல கேட்கிற மாதிரி பாத்துக்க, யாரோ உனக்கு ரிமைண்டர் கொடுக்குற மாதிரி பாத்துக்கான்னு சொன்னோம். நோட்புக் போடு, சஸ்பெக்ட் டைமை கிரியேட் பண்ணு, சஸ்பெக்ட் கோலை கிரியேட் பண்ணு, எவ்ரிடே நைட்டை ரெக்கார்ட் பண்ணு. ஆனால் எவ்ரிடே மார்னிங் ஈவினிங்
இன்சிடென்ட் நடக்கிறது எல்லாமே இதுல திங்க் அண்ட் இங்க்ல வந்து நோட் பண்ணி வை. சஸ்பெக்ட் வந்து அன்னன்னைக்கு தேதியில வந்து ஒரு நாளைக்கு 10னா டைரியில 1 2 3 10 போட்டு எழுதி வை, நம்பர் ஃபில் பண்ணு. முடியலையா அடுத்த நாள் ட்ரை கோல ரீச் பண்றது. ஓவர பீரியடு நிறைய சிந்திக்க ஆரம்பிப்ப, நிறைய அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்ப, சஸ்பெக்ட் ஒன்று கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அண்ட் அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கான்செப்ட் ஆங்கிள் பிரிக்கலாம். ஸோ அந்த சஸ்பெக்ட நான் உடனே சந்திக்கூடாதா, கொஞ்சம் டைம் எடுக்கணுமா, இல்ல பின்னாடி அப்படின்ற ப்ராசஸ்க்காக ஹார்ட்டா வாமா கோல்டா பிரிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு நான் ஆரம்பத்துல வந்துட்டேன் அப்படின்னா, இது பார்க்க ஏதோ பெரிய டிடிஸா இருக்கும், எல்லாம் கிரியேட் பண்ணினா அது ஆட்டோமேட்டிக்கா ஜஸ்ட் அப்படி நடக்கும் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு அப்படின்னா நீங்கள் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பிகாஸ் சஸ்பெக்ட்ன்றது நம்மளோட வீக்னஸ் தான் நடக்காம இருக்கு. நம்மளை சுத்தி 1000 விஷயம் நடந்துதான் இருக்கு. Go and see the video. அதுல ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. 25 ஹெட்டிங் நான் பேசியிருக்கேன். இந்த 25 ஹெட்டிங்லயும் வந்து கிடைக்காத விஷயமே கிடையவே கிடையாது. நம்ம பழகல. அப்ப பழகணும்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வாங்க என்று கூறிக்கொண்டு இந்த சஸ்பெக்ட் விஷயத்தை டீட்டெயிலா 3 நாள் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இதை நீங்க ரிவ்யூ பண்ணி பண்ணுங்க. இன்னைக்கு பேசுறது தான் ரொம்ப 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 முக்கியமான சஸ்பெக்ட்ல. பிகாஸ் அதை பிராக்டிக்கலா கண் பார்வை கொண்டு வந்து மனசுக்குள்ள கொண்டு வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி அதை அலோகேட் பண்ணி ஹவு டு யூஸ் அப்படின்னு பார்த்திருக்கோம். With this, I conclude today Coffee with VMS. மார்ச் மாசத்துல முக்கியமான காலத்தை நெருங்கிட்டு இருக்கோம். ஆஃப் பீரியட் முடியும் போது, ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா செயல் வெற்றியை கொடுக்கும்ன்றத நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். செயல் மட்டுமே வெற்றி கொடுக்கும். இந்த மார்ச் மாசம் நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், நிறைய சஸ்பெக்ட் கிரியேட் பண்ணி அதை ப்ராஸ்பெக்டா கன்வெர்ட் பண்ணி நம்முடைய அதிகப்படியான நேரத்தை அதிகப்படியான வாய்ப்பாளர் முன்னாடி உட்கார்ந்துட்டு செலவு பண்ணும். ஸ்பெண்ட் யுவர் டைம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ப்ராஸ்பெக்ட். அது நடக்குது நடக்கல வரும் வராதல்ல, அப்புறம் செய்ய வேண்டியதை சரியா செய் என்று கூறி இந்த காஃபி வித் விஎம்எஸ் இத்துடன் முடிக்கிறேன். இன்றைய நாள் சிறப்பான நாளாக, அற்புதமான நாளாக, ஒரு நல்ல செயல்களை செய்த நாளாக முடியட்டும். நாளைக்கு அடுத்த டாபிக் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. சசிகுமார். Thank you, sir. 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 Thank you.